ஜெய் சாயிராம். நம்மிடம் எது வந்தாலும் அது நமக்கானதாக இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளலாம். அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டாலே போதும், வருவது அனைத்தும் நமக்கு நன்மையாகவே இருக்கும்படி நம் மனமே அதை உணர்ந்து கொள்ளும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இது வியாழனுக்கான மகிழ்ச்சி வரம்தான். ஆம் என் பிரியமே, மகிழ்ச்சியான வரம்தான் உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்க வந்திருக்கிறேன். அதிசய அற்புதம் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். ஆம் என் குழந்தா, பிரம்ம முகூர்த்தத்திற்குள் அதற்கான நிகழ்வுகளை நிச்சயமாக நீ உணர்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்கப் போகிறேன். உருவாக்கிவிட்டேன் என் குழந்தா. சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எதற்குமே கவலைப்பட்டு கொண்டே நிற்காதே. எதற்குமே தடைப்பட்டு கொண்டே இருக்காதே. தடைகள் வந்தால் தகர்த்து எறிந்துவிடு. இது உனக்கான வாழ்வு என்பதை மனதில் தீர்க்கமாக சிந்தனை செய்து கொண்டு அனைத்தையும் துடைத்து எறிந்துவிடு. பாதைகள் உனக்காகவே காத்திருக்கிறது, மிக பிரம்மாண்டமாக. எது உன்னை விட்டு விலகி போனாலும் கூட அது உனக்கு எதிரானதாக இருக்குமானால் அதை அப்படியே விட்டுவிடு. போவதை அப்படியே விட்டுவிடு. அப்பொழுதுதான் நிம்மதி நிலைக்கும், எப்பொழுதுமே என்றென்றைக்குமே. வாழ்வில் நீ அடைந்த தோல்விகளுக்கும் இழப்புகளுக்கும் மற்றவர்களை எப்பொழுதுமே காரணம் சுட்டி காட்டாதே. காரணம் அவர்களை காட்டவே காட்டாதே. நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே நீ இழந்ததை விட பல மடங்கு உன்னால் அடைய முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. மற்றவர்களை காரணம் காட்டுவதால் எதுவுமே உன்னால் மாற்றிவிட முடியாது. உன்னை சரி செய்து கொண்டால், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால், தோல்விகளும் இழப்புகளும் நிரந்தரமே இல்லை என்பதை உணர வைக்கும் அந்த காலமே. உன்னை ஒருவர் தாழ்த்தி பேசும் பொழுது, தாழ்த்தி இழிவாக பேசும் பொழுது நீ அடக்கமாக இருப்பது பெரிய காரியம் ஒன்றுமில்லை. நீ அமைதியாக இருப்பதும் பெரிய காரியம் ஒன்றுமில்லை. அதே போல உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது அடக்கமாக இருப்பதுதான் மிக மிக காரியம், மிக பெரிய காரியம். அதுவேதான். ஆம் என் குழந்தா, இதை புரிந்து கொள். எப்பொழுதும் புகழ்ச்சிக்கு மட்டும் மயங்கி விடாதே. அடுத்த கட்டத்திற்கு உன்னால் எப்பொழுதும் நகரவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன அதிசய அற்புதம் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் கூட அமைதியாக இரு. நடக்க வேண்டியதை இறைவன் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்வில் யாராவது உன்னை உயர்த்தி விடுவார்கள் என்று எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டே இருக்காதே. நீ தன்னந்தனியாகத்தான் உயரத்திற்கு செல்ல வேண்டும். யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. நீ கடக்கும் பாதைகள் அனைத்துமே கல்லும் முள்ளும் நிறைந்ததாக கூட இருக்கலாம், கரடு முரடானதாகவும் இருக்கக்கூட செய்யலாம். எதற்குமே கவலைப்படாதே என் பிரியமே. உன் நம்பிக்கை என்னும் காலனி உன்னை எப்பொழுதுமே பாதுகாக்கும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனியும் நாம் வாழ வேண்டுமா என்று மட்டும் யோசித்து விடாதே. வாழ்வு வாழ்வதற்காகத்தான். இந்த பொக்கிஷமான வாழ்வை நீ வாழ்வதற்காகத்தான் அனைத்தும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பொறுமையோடு சிந்தித்துப்பார். எனவே மீண்டும் இந்த வாழ்வை நான் வாழ வேண்டுமா? ஏன் வாழ வேண்டும்? எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, என்னை சுற்றி மட்டும் போராட்டம் நிரம்பி வழிகிறதே, நான் என்னதான் செய்வது என்று எப்பொழுதுமே எதிர்மறையாக சிந்தனை செய்யாதே. நேர்மறையாக சிந்தனை செய். நேர்மறையான எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் நிச்சயமாக
அனைத்து நேர்மறையான செயல்களை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் உன் அப்பாவின் பேச்சை கேள். நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்து மாற்றங்களையும் நான் உனக்கு சாதகமாகவே ஏற்படுத்துவேன். எப்பொழுதுமே எதிர்மறையாக சிந்தனை செய்யாதே. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட இனிமேல் வாழ்ந்து காட்ட வேண்டும், இனிதான் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று புதியதாக யோசனை செய்து பார். உன்னுடைய வாழ்விற்கான புதிய வழிகள் உனக்கு கண் முன்பாக பிறக்கும். எல்லாவற்றுக்கும் ஏணிகளை தேடி தேடிக்கொண்டே இருக்காதே. இங்கு பல இடங்களிலும் நீ நடக்க வேண்டியது தரையில்தான் என்பதை மறந்துவிட்டு, அந்த விஷயத்தை மறந்துவிட்டு தேவையில்லாதவைகளை தேடுவதில் உன்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது ஏன் உனக்கு புரியவே இல்லை? உனக்கு கடமைகள் அதிகம் இருக்கிறது என் பிள்ளையே. நீ முடிந்ததை விட முடிக்க வேண்டியவைகள் இன்னும் நிறையவே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்திற்கு நோக்கி எடுத்துவை. உன்னுடைய ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்திற்காக எடுத்துவை. வெற்றி உனதாகும் எப்பொழுதுமே, எந்நாளுமே. ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே வெற்றி உனதாகவே இருக்கும். தடைகள் வந்தால் தகர்த்து எறிந்துவிடு. நீ விரும்பும் வாழ்வு உனக்கு மிக அருகில் கூட இருக்கலாம், மிக மிக அருகில் கூட இருக்கலாம். அதை கவனிக்காமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து உன்னுடைய வாழ்வை வீணடிக்காதே என் பிள்ளையே, வீணடித்து விடாதே. பல போராட்டங்களுக்கு பிறகு உனக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமுமே கிடையாது. தோல்வி கிடைத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். தோல்விகளிலிருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கிறது என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள். போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. ஒரே மாதிரியான வாழ்வுதான் இங்கு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீ சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் உன் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது. ஒவ்வொருவரின் எண்ணங்களை பொறுத்துதான் அது மாறுபடுகிறது. நல்ல எண்ணங்களை விதைத்து உன் வாழ்வை நரகமாக்குவதிலிருந்து தப்பித்துக்கொள் என் பிரியமே. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும், சொல்லிலும், செயலிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள பழகிக்கொள். நீ தேர்ந்தெடுத்த பாதையிலும் இறைவன் மீதும் உன்னுடைய சுயத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ள கற்றுக்கொள். இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். எந்த சவாலையும் எதிர்கொள்ள அது உனக்கு மிகப்பெரிய பலத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வு எப்பொழுதுமே உன்வசம்தான் என் பிரியமே, உன்வசம்தான் இருக்கும். எனவே நான் கூறிய பாதையில் நான் கூறிய அறிவுரையை கேட்டு அதன்படி செயல்படு. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக நல்ல விதமாகவே கிடைக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாதவற்றை நினைத்து நினைத்து உன் மனதை குழப்பிக் கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பயனும் ஆகப் போவதே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் எதற்காக உனக்கு பயமும் குழப்பமும் போராட்டமும்? உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது.
ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை நீ. எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து
கிளம்பிவிட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். மற்றவர்கள் மேல் தீராத பாசமும், பிரதிபலனை எதிர்பார்க்காத அன்பும், கருணையான பார்வையும் யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குள் பாபா நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருப்பார். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம். மற்றவர்கள் கஷ்டப்பட்டால், வேதனைப்பட்டால் நாமும் வேதனைப்படுவோம் என்ற எண்ணம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் பாபா நிச்சயமாக இருப்பார். மற்றவர்களின் பசி அறிந்து, மற்றவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு பசியாற்றுபவர்கள், கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தகுந்த உதவிகளை செய்பவர்களிடத்தில் பாபா நிச்சயமாக இருப்பார். இறைவனின் மறு உருவம் அம்மா. இறைவனின் மறு உருவம்தான் தாய் என்று சொல்வார்கள். அப்படி தாயாகவே மாறி மற்றவர்களிடத்தில், மற்றவர்கள் அனைவரிடத்தில் தாயுள்ளத்தோடு பழகுபவர்கள் அனைவரது உள்ளத்திலும் சாயப்பா நிச்சயமாக இருப்பார். தெரிந்தவர்களிடத்தில் உற்றார், உறவினர், நண்பர், தோழி, தோழன், சகோதர, சகோதரி இப்படி தெரிந்தவர்களிடம் மட்டுமே காட்டுவது அன்பு. முகம் தெரியாத, ஏன் இந்த உலகத்தில் யாரென்றே தெரியாதவர்கள் மீது காட்டும் பாசத்திற்கு பெயர்தான் கருணை. அப்படி அன்போடும் கருணையோடும் இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும். எந்த கஷ்டமும் நெருங்காமல், எந்த துன்பத்திலும் எதிர்கொள்ளாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யார் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ, யார் ஒருவர் மனதில் இந்த எண்ணம் எண்ணுகிறதோ அவர் உள்ளத்தில் நிச்சயமாக பாபா இருந்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அமுத சுரபியாக உணவளிக்கும் நல்ல உள்ளங்கள் யாரிடம் இருக்கிறதோ, அந்த உள்ளங்கள் யார் மனதில் இருக்கிறதோ அவர்கள் மனதில் நிச்சயமாக என்றும் என்றென்றைக்கும் வாசம் புரிவார் பாபா. ஒருவர் பிடித்த உணவை, மிகவும் பிடித்த உணவை உண்டு கொண்டிருக்கிறார். அந்த உணவின் இறுதி வாய்க்கும் வந்துவிட்டார். ஆனாலும் அவர்களுக்கு பசி அடங்கவே இல்லை என்று ஒரு நிலை வரும் பொழுது, அந்த நிலையில் ஒருவேளை அவர்களால் அந்த இறுதி உணவை அப்படியே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அதுதான் மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய கருணை. அந்த மனம் யாரிடம் இருக்கிறதோ அந்த மனத்தில் என்றென்றும் பாபா வாசம் புரிந்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தின் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்துங்கள் என்பதுதான் அப்பாவின் வாக்கு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பை செலுத்திக் கொண்டே இருக்கலாம். பாரபட்சமே காட்டாமல் அன்பையும் கருணையான பார்வையையும் வீசிக்கொண்டே இருக்கலாம். பாபா எப்பொழுதும் என்றென்றைக்குமே நம்முள் இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அனுபவித்தும் கொள்ளலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள்.
எந்த நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் உன்னால் கவனம் செலுத்தவே முடியவில்லை. உன் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ, காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ என்றைக்கும் வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவிதான் அகண்ட ஆறாக நம் வாழ்விற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனுடைய பாதத்தில் சரணடைகிறது. எனவே எதை செய்வதற்கும் பயப்படவோ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பி செய்து கொண்டே இருந்தால் நடப்பதற்கு நினைப்பதற்கு மேலாக எல்லாம் சாதிக்கலாம் வாழ்வில். உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் பயம், குழப்பங்கள் தான் வரும். விரைவில் அதிசயம் நடக்கும் என்று நம்பு. நம்பிக்கையே உன் வாழ்வில் விரைவில் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும்.